ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான ரிவால்வர் ரீட்டா அப்படின்ற ஒரு தரமான த்ரில்லர் படத்தை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். ஒரு காமெடி கலந்த த்ரில்லர் படங்க. ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமா தான் கைஸ் வந்திருக்கு. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, செல்லம்மா அப்படின்றவங்களுக்கு 3 பொண்ணுங்க. மூத்த பொண்ணுக்கு திருமணமாய் குழந்தை இருக்கு, ஆனா புருஷன் சரியில்லை. ரெண்டாவது பொண்ணு தான் கைஸ் நம்ம ஹீரோயின். மூணாவது பொண்ணு நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கா. ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அக்கா பொண்ணோட பர்த்டேவை வீட்டுல செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு அதற்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ரவுடி பையன் போதையில இவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறான். ஆக்சுவலா வழி மாறி இவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறான். 3 பெண்கள் தனியா இருக்கிற வீட்டுக்குள்ள நீ எப்படிடா நுழையலாம் அப்படின்னு அவனை பிடிச்சி லபா திபான்னு கத்தியே சாவடிச்சிட்டாங்க கைஸ். எஸ், உண்மையிலேயே சாவடிச்சிட்டாங்க கைஸ். அவனோட டெட் பாடி வேற வீட்டுக்குள்ள இருக்குது. பர்த்டே செலிப்ரேஷனுக்காக உற்றார் உறவினர்களை எல்லாம் இன்வைட் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாம் கூட வீட்டுக்கு வர போறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல. இந்த டெட் பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கு இந்த குடும்பம் என்னென்னலாம் செய்யறாங்க, இதனால என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதே சமயம் ஃபன்னாவும் இருக்கும். சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க ரீட்டா வீட்டுக்கு போவோம். கர்மா இஸ் பூமராங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கர்மாக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் நடந்த 2 சம்பவத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் சம்பவம், பிரபாகர் அப்படின்ற ஒருத்தர் பாண்டிச்சேரியோட ரைஃபிள் கிளப் ஓனரா இருந்துட்டு இருக்காருங்க. கிட்டத்தட்ட 30 வருஷமா தன்னோட குடும்பத்துக்காக அயராது உழைச்சு ஒரு 2 கோடி ரூபாய் சேர்த்து வைக்கிறாரு. அந்த 2 கோடி ரூபாயை ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேண்டை சூஸ் பண்றாருங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிகிற வரைக்கும் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா போயிட்டு இருந்திருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரபாகருக்கு ஒரு அதிர்ச்சி உண்மையே தெரிய வந்திருக்குதுங்க. அந்த லேண்டை அந்த நபர் ஃபேக் பண்ணி வித்திருக்கிறாரு அப்படின்ட்டு. அந்த லேண்டுக்கு உண்மையான ஓனரே வேறங்க. சோ இவன் தான் உண்மையான ஓனர் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி நம்ம பிரபாகர் கிட்ட ஏமாத்தி வித்திருக்கிறான். பணமும் போச்சு, லேண்டும் போச்சு. ஒரு நல்லவனோட 30 வருஷம் உழைப்ப ஒரு கெட்டவன் 30 நிமிஷத்துல அடிச்சு காலி பண்ணிட்டு போயிட்டான். அந்த நல்லவன் இப்ப என்ன பண்ணுவான்? பிரபாகர் தன்னை தானே ஷூட் பண்ணி இறந்து போறாருங்க. இப்ப 2வது சம்பவத்தை பார்ப்போம். டிராகுலா பாண்டியன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ரவுடிங்க. பாண்டிச்சேரியை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிட்டு இருக்கக்கூடிய நபர். ரவுடிசம், இல்லீகல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா பண்ணக்கூடிய ஆளுங்க. இந்த டிராகுலா பாண்டியனுக்கு 2 பசங்க. ஒருத்தன் பேரு பாபி, இன்னொருத்தன் பேரு சீட்டா. இந்த பாபின்றவன் அவங்க அப்பா செஞ்சுட்டு இருக்கிற அதே ரவுடிசத்தை தேர்ந்தெடுத்து பயங்கரமா ரவுடிசம் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க அப்பனையே மிஞ்சற அளவுக்கு ரவுடிசம் பண்றாங்க. ஆந்திராவை சார்ந்த நரசிம்மா ரெட்டி அப்படின்ற ஒருத்தர் டிராகுலா பாண்டியன் கிட்ட டீல் பேசுறதுக்காக வந்திருக்காருங்க. அந்த டீல்ல இவங்க 2 பேருக்கு இடையில கருத்து வேறுபாடு ஏற்படுது. பயங்கரமா ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஓரமா நின்னு டிராகுலா பாண்டியனுடைய பையன் பாபி பாத்துக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல எங்க அப்பனை நீ எப்படி எதிர்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லி இந்த நரசிம்மா ரெட்டியோட தலையை வெட்டி அவனோட தம்பிக்கு அனுப்பி வச்சிருந்திருக்கான் இந்த பாபி. எங்க அப்பனை எதிர்த்து பேசினா என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு இதுதான் சாம்பிள் அப்படின்னு நரசிம்மா ரெட்டியோட தம்பியோட கண்ணுலயும் சிகரெட்டை வச்சு ஒரு சைடு கண்ணையும் காலி பண்ணிருக்காங்க. இதுல காண்டான நரசிம்மா ரெட்டியோட தம்பி ரிவெஞ்ச் எடுக்கலாம்னு முடிவு எடுக்கிறாருங்க. அவங்க அண்ணனோட தலைமையிலேயே சத்தியம் பண்றாரு, எந்த அப்பனுக்காக எங்க அண்ணனோட தலையை வெட்டினானோ அதே அப்பனோட தலையை நான் எடுக்கிறேன் அப்படின்ட்டு. இனி நான் நரசிம்மா ரெட்டியோட தம்பிய ரெட்டினே சொல்றேன். பிரபாகரோட தற்கொலை, ரெட்டி அண்ணனோட கொலை, இந்த 2 சம்பவம் கர்மாவை எப்படி இணைக்குது அப்படின்றத பார்க்கலாமா? இப்போ நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோனோட பேரு ரீட்டாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்குங்க. டெலிவரி பண்றதுக்கு 2 பேர் தான் இருக்காங்க. கஸ்டமர்ஸ் 1 ஹவர்க்குள்ள வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. 1 ஹவர்க்குள்ள எப்படி இத்தனை இடத்துல நாங்க போய் டெலிவரி பண்ண முடியும் அப்படின்னு கேட்க, அப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா பக்காவான ஒரு ரூட் மேப் அண்ட் டைம் லைனை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதன்படி கரெக்டா அந்த டெலிவரி பாய்ஸ் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா கரெக்டா ஆன் டைம்ல கொண்டு போய் டெலிவரி பண்ண முடியும். என்னடா பண்ணிடலாம்ல அப்படின்னு ஹீரோயின் கேட்க, பண்ணிடலாம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பசங்களும் டெலிவரி பண்றதுக்காக போறாங்க. இதன் மூலமா நம்ம ஹீரோயின் ஒரு பிளான் போடுறதுலயும் அதை செயல்படுத்துறதுலயும் தரமசாலி அப்படின்றது தெரிய வருதுங்க. இப்போ நம்ம ஹீரோயின் டியூட்டியை முடிச்சுட்டு கிளம்புறாங்க. அம்மாக்கு ஃபோன் பண்ணி கேக்கும் சமோசாவும் நான் வாங்கிட்டு வந்துடுறேன், கிஃப்ட் எல்லாம் போய் அக்கா வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல, நீ எப்பதான் வீட்டுக்கு வருவ, இன்னும் வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணணும், ஆளுங்கெல்லாம் வந்துருவாங்க அப்படிங்கும் போது, ஏமா நம்ம என்ன மைசூர் பேலஸ்லயா இருக்கிறோம், நம்ம இருக்கிறதே சின்ன வீடு, அதை டெக்கரேட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் இருப்போது, வந்துடுற வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நேரா ஒரு கேக் ஷாப்புக்கு போறாங்க. அங்க கட் பண்ணா லல்லு அப்படின்ற ஒரு பிம்பை நம்ம கிட்ட காட்டுறாங்க. ரெட் லைட் ஏரியா வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபருங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல டிராகுலா பாண்டியன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ரவுடியை நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ரவுடிக்கு இந்த லல்லு கால் பண்றாரு. புது வரவுகள்லாம் வந்திருக்கு அப்படின்ட்டு சில பெண்களுடைய ரீல்ஸ் எல்லாம் அனுப்புறாருங்க. அதுல ஒரு பொண்ணுடைய ரீல்ஸ் பாத்தீங்கன்னா அந்த டிராகுலா பாண்டியனுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. அந்த பொண்ணை அரேஞ்ச் பண்ணி வைக்க சொல்றாரு. 7 மணிக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இது எல்லாத்தையுமே டிராகுலா பாண்டியனுடைய 2வது பையன் சீட்டா பாத்துறான். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, டிராகுலா பாண்டியனுக்கு 2 பசங்க. முதல் பையன் பாபி, 2வது பையன் சீட்டா. முதல் பையன் பாபி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரவுடியா ஊருக்குள்ள உருவாயிட்டு இருக்கான். ஆனா 2வது பையன் அப்படியே ஆப்போசிட்டா ஒரு காமெடி பீஸுங்க. அவங்க அப்பா இந்த மாதிரி அஜால் குஜால் வேலைக்கு போறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, நீ மட்டும் சந்தோஷமா உன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க, உன் பையன் நானும் சந்தோஷமா வாழ்க்கையை வாழ வேண்டாமா அப்படின்னு கேட்க, இந்த டிராகுலா பாண்டியன் கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுத்து, போடா படம் பாரு, பிடிச்சதை சாப்பிடு, என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி பாக்கெட் மணியை கொடுக்குறாருங்க. சரின்னு இந்த சீட்டாவும் அந்த பணத்தை வாங்கிக்கிறாரு. அங்க கட் பண்ணா இந்த ரெட் லைட் ஏரியால இருந்து லுல்லு அப்படின்ற ஒரு நபர் கால் பண்ணியிருந்தார் இல்லையா, அவர் வாண்டடா இந்த டிராகுலா பாண்டியனுக்கு கால் பண்ண கிடையாதுங்க. அந்த இடத்துல மாஸ்டர் அப்படின்றவருடைய கேங் இருக்குது. அவங்க இந்த லுல்லுன்ற பிம்பை மிரட்டி டிராகுலா பாண்டியன் கிட்ட இந்த மாதிரிலாம் பேசி, இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் அனுப்பி இந்த இடத்துக்கு வரவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரு இந்த மாதிரி பேசி வர வச்சிருக்காருங்க. டிராகுலா பாண்டியனை தனியா வர வச்சு அவனை போட்டு தள்ளுறதுக்கான ஸ்கெட்ச் தான் கைஸ் இது. இந்த மாஸ்டர்
தன்னுடைய கேங்குக்கு பிரீஃபிங் கொடுத்துறாருங்க. யார் யார் எந்த இடத்துல நிக்கணும் அப்படின்ட்டு. அதாவது டிராகுலா பாண்டியன் இந்த ஏரியாவுக்கு வந்ததுல இருந்து அவனை போட்டு தள்ளி டெட் பாடி எடுத்துட்டு போற வரைக்கும் பக்காவா இவங்க பிளான் போட்டு ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. டிராகுலா பாண்டியனை மாஸ்டர் போட்டு தள்ளுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்துமே நரசிம்ம ரெட்டியோட தலையை வெட்டினதுனால டிராகுலா பாண்டியனோட தலையை வெட்டணும் அப்படின்னு ரெட்டி வெறியா இருக்கிறாரு. அவரால் நேரடியா இறங்க முடியலன்ட்டு யார் இந்த வேலையை பார்த்து தராங்களோ அவங்களுக்கு பணம் தரலான்னு முடிவு எடுத்திருக்காருங்க. இந்த மாஸ்டர் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல டிராகுலா பாண்டியனோட கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல, நானும் பணத்தை ரெடி பண்ணி வச்சிடறேன் அப்படின்னு அவர் சொல்றாருங்க. டிராகுலா பாண்டியனுடைய சொட்ட தலைக்கு 4 கோடி ரூபாய் விலை பேசி வச்சிருக்காருங்க இந்த ரெட்டி. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. நேரா கேக் ஷாப்புக்கு போறாங்க. கேக்கும் சமோசாவும் ஆர்டர் கொடுத்திருந்தோம், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது சமோசா ரெடியா இருக்குது, ஆனா கேக் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்கும்போது, ஒன்னு பண்ணுங்கக்கா, நீங்க சமோசா எடுத்துட்டு வீட்டுக்கு போங்க, கேக் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நானே கொண்டாந்து வீட்டுல கொடுத்துறேன் அப்படிங்கும்போது, அப்படியா சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த சமோசா மட்டும் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. பேசிக்கா நம்ம ஹீரோயினோட அக்கா பொண்ணு யாழினிக்கு தாங்க பர்த்டே, அதுவும் முதல் பர்த்டே. ஆனா அக்கா புருஷன் பயங்கரமான குடிகாரங்க. பொண்ணோட பர்த்டேலயே நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. பொண்ணோட முதல் பர்த்டே நீங்க வரலன்னா எப்படி மாமா, வாங்க மாமா அப்படிங்கும்போது, அவகிட்டே நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன், உன்னை விட்டு பேச வைக்கிறாளா, உங்ககிட்டயும் சொல்றேன் என்னால வர முடியாது, எனக்கு கொடுக்க வேண்டிய டௌரியை கொடுங்க, அதுக்கப்புறம் பர்த்டே எல்லாம் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி பேசுறாருங்க. அக்கா புருஷன் டௌரியா கார் வேணும் நகை வேணும் அப்படின்னு இந்த குடும்பத்துக்கு ரொம்பவே குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாம எப்ப பார்த்தாலும் குடியா குடிச்சுக்கிட்டு இருக்காரு, அக்காவை சரியா வச்சு வாழவே மாட்டேன்றாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம டிராகுலா பாண்டியன் இருக்கிறாரு இல்லையா, வீட்டுல இருந்து கிளம்புறாருங்க. அப்படி கிளம்பும் போது வீட்டுல வேலை பார்க்கறவர்கிட்ட இந்த மாதிரி பாபி வந்து கேட்டானா மேல தூங்கிட்டு இருக்கிறான்னு சொல்லு, நான் வெளியே போன விஷயத்த யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாருங்க. சோ இவர் ரெட் லைட் ஏரியாக்கு போற விஷயத்த கொஞ்சம் சீக்கிரட்டாவே மெயின்டைன் பண்றாருங்க. இப்ப மாஸ்டரோட ஆளுங்க பாத்தீங்கன்னா அந்த ஏரியால அங்கங்க நின்னுட்டு இருக்காங்க. டிராகுலா பாண்டியன் வராரு, காருக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு போதை பொருளை எடுக்கிறாரு, காரை விட்டு இறங்கி ஃபுல் போதையிலேயே பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் பக்கம் நடந்து போயிட்டு இருக்காரு. இந்த கம்யூனிகேஷன் எல்லாமே மாஸ்டருக்கு கொடுக்கப்படுது. ஆனா போதையில டிராகுலா பாண்டியன் வழி மாறி போறாருங்க. லெஃப்ட் சைட்ல 5வது வீட்டுக்கு போறதுக்கு பதிலா ரைட் சைட்ல இருக்கிற 5வது வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறாருங்க. ரைட் சைட்ல இருக்கிற 5வது வீடு நம்ம ஹீரோயினோட வீடு. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே யார் நீங்க அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. இந்த டிராகுலா பாண்டியன் ஆல்ரெடி ஃபுல் போதையில இருக்கிறதுனால நம்ம ஹீரோயின் பேசுறதே இவருக்கு சரியா கேட்க மாட்டேது. ஹீரோயின் திரும்ப திரும்ப யார் நீங்கன்னு லபா திபான் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அவர் மண்டைக்குள்ள மத்தள வாசிக்கிற மாதிரி ஏதோ சத்தமா கேட்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொமான்டிக்கா அப்ரோச் பண்ற மாதிரி எல்லாம் அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் இந்த மாஸ்டர் இருக்கிறார் இல்லையா, லல்லு அப்படின்ற பிம்பு கிட்ட, நீ அட்ரஸ் கரெக்டா சொன்னியா, அவன் பாரு லெஃப்ட்ல போறதுக்கு பதிலா ரைட்ல இருக்கக்கூடிய 5வது வீட்டுக்கு போயிருக்கான், உடனே போனை போடு அப்படின்னு சொல்ல, இந்த டிராகுலா பாண்டியன் கிட்ட 2 போனுங்க. ஒரு போனு காருக்குள்ளேயே விழுந்துருச்சு, இன்னொரு போனு இவரோட பாக்கெட்ல இருக்கு. பாண்டியன் சொல்றாரு, லல்லு தான் இந்த இடத்துக்கு வர சொன்னா, நீ போயிட்டு லல்லு அனுப்பு அப்படிங்கும்போது, லல்லுவா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, கரெக்டா நம்ம ஹீரோயினோட அம்மா செல்லம்மா வெளியில வந்துடுறாங்க. யார் ரீவன் அப்படின்னு கேட்க, யாருனே தெரியலமா, இவன் பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்துட்டு லல்லு லல்லுன்னு கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, இவ்வளவு நேரம் இந்த பாண்டியனை பிடிச்சி ஹீரோயின் தான் லபா திபான் கத்திட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட அம்மாவும் கூட சேர்ந்துக்கிட்டு இவங்க 2 பேரும் டிராகுலா பாண்டியனோட காதுலயே கத்துக்கிட்டுன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவன் ஃபுல் போதையில இருக்கிறாங்க, இவங்க கத்துறாங்கன்னு மட்டும் தான் தெரியுது, ஆனா எதுக்கு கத்துறாங்கன்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. பட்டுன்னு இந்த பாண்டியன் பாக்கெட்ல இருந்து கன் எடுத்து நாய்ஸ் கேன்சலேஷன் மோட ஆக்டிவேட் பண்றாங்க. கன்னை பார்த்து மிரண்டு போன நம்ம ஹீரோயின் கையில வச்சிருந்த அந்த பர்த்டே பாப்பை வச்சு இந்த கன்னை தட்டி விடுறாங்க. அந்த பர்த்டே பாப்பு வெட்டிச்சு அப்படியே கலர் பேப்பர்ஸா கீழே கொட்டிட்டு இருக்கு. ஆனாலும் இந்த பாண்டியன் அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கக்கூடிய கன்னை அப்படியே கேட்ச் பண்ணி இவங்க கதையை முடிச்சிடலாம்னு நினைக்கிறான். ஆனா அம்மா செல்லம்மா இருக்கிறாங்க இல்லையா, குக்கர் மூடியை வச்சு ஒரே அடிங்க, அவ்வளவுதான் அவன் பறந்து போய் கீழே விழறான். அதே சமயம் அவனோட பாக்கெட்ல இருக்கக்கூடிய போனும் பறக்குது. அப்பதான் லல்லு கரெக்டா கால் பண்ணிருப்பான், போனோட டிஸ்பிளேவும் டேமேஜ் ஆகுது. ஆனா போன் அட்டன் ஆயிடுச்சுங்க. கன் ஒரு பக்கம் விழுது, போன் ஒரு பக்கம் விழுது. சென்ட்ரலா இந்த டிராகுலா பாண்டியன் விழுந்து தலையில அடிபட்டு மண்டை ஓபன் ஆகி ரத்தம் வர ஆரம்பிச்சிருதுங்க. இப்போ இவங்க பேசுறது எல்லாமே மாஸ்டர்னால கேட்க முடியுது. ஏன்னா போன் கீழே விழுந்த வேகத்துல அட்டன் ஆகி போன் டிஸ்பிளே உடைஞ்சிருக்குது. கீழே விழுந்த டிராகுலா பாண்டியன் எந்த அசைவும் இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு, நீ என்னன்னு செக் பண்ணு அப்படின்னு செல்லம்மா சொல்றாங்க. நம்ம ஹீரோனும் போய் ஹார்ட் பீட் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா அவன் விழுந்த வேகத்திலேயே செத்துட்டான் அப்படின்றது தெரிய வருது. செத்துட்டாமா அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இத போன் வழியா கேட்டுட்டு இருக்கக்கூடிய லல்லு மாஸ்டர் கிட்ட அட்ரஸ் மாறி போய் இவன் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்ற அப்படின்னு மாஸ்டர் போனை வாங்குறாரு. அந்த பக்கம் நம்ம செல்லம்மா என்னடி சொல்ற அப்படின்னு ஹீரோனை பார்த்து கேட்க, ஆமாமா ஹார்ட் பீட்டே இல்ல அப்படின்னு சொல்ல, பதறி போன செல்லம்மா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வந்து தெளிக்க ஆரம்பிக்கிறாங்க. மயக்கத்துல இருக்கிறான் போல அப்படின்ட்டு. அவன் செத்து யமலோகத்துக்கே போயிருப்பான், போறவனை தண்ணி தெளிச்செலுப்புனா எங்க வரப்போறான். ஆனாலும் செல்லம்மா தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எம்மா நான் தான் சொல்றேன்லம்மா அவனுக்கு ஹார்ட் பீட்டே இல்லன்னு, ஹார்ட் பீட்டே இல்லாதவன் மேல தண்ணி லாரியே கொண்டாந்து விட்டாலும் எழுந்திருக்க மாட்டாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கரெக்டா காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு. யாருன்னு அப்படியே ஓட்ட வெளியில எட்டி பாக்குறாங்க. பார்த்தா இந்த கேக் தான் டெலிவரி பண்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. நடு வீட்டுல அவன் செத்து கிடக்கிறான். கேக் டெலிவரி பண்ற பையன் வேற வெளியில நின்னுட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதே மறுபடியும் காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா கமலா ஆண்டி வந்திருக்காங்க. கமலா ஆண்டி கொஞ்சம் வம்பு பிடிச்ச ஆண்டி, ஒண்ணும் இல்லாத விஷயத்த கூட ஊதி பெருசாக்குறவங்க. இப்ப என்னடி பண்றது அப்படின்னு கேட்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் தூரத்துல இருந்து, எம்மா ரொம்ப நேரமா காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது, யாருன்னு பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். யாரா இருக்கும், அந்த கமலாவா தான் இருக்கும். ஓசி சமோசா சாப்பிட்றதுக்காக சீக்கிரமாவே வந்துட்டா அப்படின்னு நீங்க சொல்லணும். அதை கேட்டு அவங்க காண்டாயிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்ல, பிளான் படி நடந்துக்கிறாங்க. அதே மாதிரி கமலா ஆண்டி கோச்சிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப செல்லமா அந்த டெட் பாடியை அங்கிருந்து நகர்த்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. என்னமா பண்ணிட்டு இருக்க, நீ வேற அவனை தொட்டுட்ட, உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம்
அதெல்லாம் அவன் மேல பதிஞ்சிருமே அப்படிங்கும்போது நான் கையை கழுவிக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல இங்க பர்த்டே செலிப்ரேஷன் நடக்க போகுது. சோ அது வரைக்கும் இந்த டெட் பாடி என்ன பண்றது, ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும். முதல்ல இந்த ஹால்ல இருந்து மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெட் பாடியை அங்கிருந்து இழுத்துட்டு போறாங்க. சோ ரத்தம் இருக்கிற இடத்து மேல ஒரு மேட்டை போட்டுட்டு இப்ப டோர் ஓபன் பண்ணி அந்த கேக்கையும் வாங்கிக்கிறாங்க. அந்த கேக்கை டெலிவரி பண்ண வந்த பர்சன் பாத்தீங்கன்னா அக்கா என்னோட வேலை விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் நின்று பேசுறான். தம்பி நான் ஏதாவது ஒன்று பண்ணி உனக்கு வேற இடத்துல வேலை வாங்கி தரேன்டா, இப்ப கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அனுப்பிச்சு வச்சிடறாங்க. கீழே விழுந்ததுல டிராகுலா பாண்டியனோட போன் டிஸ்பிளே உடஞ்சு போயிருக்குங்க. ஆனா லைன் கனெக்ட்லயே தான் இருக்கும். மாஸ்டர் இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே ஒட்டி கேட்டுட்டு இருப்பாருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா வீட்டுக்கு நம்ம ஹீரோனோட சிஸ்டர்ஸ் தான் வந்திருப்பாங்க. இன்னும் பர்த்டேக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணாம என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க அப்பதான் அங்க பாரு அப்படின்னு செல்லமா கை காட்டுறாங்க. டிராகுலா பாண்டியன் செத்து கிடப்பான். என்னமா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க குக்கர் குண்டாவை எடுத்து சம்பவத்தை பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இவன் எப்படி வீட்டுக்குள்ள வந்தா என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா கேட்க நம்ம ஹீரோனை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்பதான் ஹீரோனோட அக்கா ஒரு விஷயத்த சொல்றாங்க. டிராகுலா பாண்டியன் ஒரு கேங்ஸ்டர் அப்படின்னா இவனுக்கு ஒரு பையன் இருக்கான். அவனோட பேரு பாபி. அவன் அதை விட மோசமானவன். அவன் ஒரு சைக்கோ. உனக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்ம கதையே முடிஞ்சுது அப்படின்னு சொல்ல என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. அப்ப நம்ம போலீஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு செல்லமா சொல்றாங்க. நம்மளால லீகலா எதுவும் பண்ண முடியாதுமா அப்படின்னு ஹீரோயின் சொல்ல ஏன் அப்படின்னு கேட்டா இன்ஸ்பெக்டர் காமராஜ் கூட நம்ம ஹீரோனுக்கு ஒரு பஞ்சாயத்துங்க. இன்ஸ்பெக்டர் காமராஜ் நம்ம ஹீரோனோட ரெஸ்டாரண்ட்ல சிக்கன் ரைஸ் ஃப்ரீயா கேட்டிருந்திருக்காரு. ஒரு கவர்மெண்ட் அதிகாரியா இருந்துட்டு ஃப்ரீயா சிக்கன் ரைஸ் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வீடியோ எடுத்து இன்டர்நெட்ல போட்டு அது ஒரு பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சுங்க. அதனால இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோயின் மேல செம்மகான்ல இருந்துட்டு இருக்காருங்க. எப்படான்னு காத்துக்கிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில அவர்கிட்ட போய் உதவி கேட்டோம்னா அவரே நம்மளை மாட்டி விட்டுருவாரு அப்படின்னு சொல்ல ஹீரோனோட தங்கச்சி சொல்றா சீக்கிரமா ஏதாவது ஒரு முடிவெடுங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சீக்கிரமா முடிவு எடுக்க முடியாது. நிறுத்தி நிதானமா யோசிச்சுதான் ஏதாவது முடிவெடுக்கணும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ட்டிக்கு நம்ம எல்லாருமே இன்வைட் பண்ணிருக்கோம். கொஞ்ச நேரத்துல எல்லாருமே வந்துருவாங்க. இப்போதைக்கு இந்த கிரைம் சீனை கிளியர் பண்ணி டெட் பாடியை மறைச்சு வச்சுட்டு பர்த்டே பார்ட்டியை கொண்டாடுவோம். நம்ம முகத்துல எந்த பயமும் பதட்டமும் இருக்கக்கூடாது. ஒன்ஸ் எல்லோரும் இந்த இடத்துல இருந்து போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணலான்றத பத்தி யோசனை பண்ணலாம் அப்படின்னு சொல்ல இது எல்லாத்தையுமே மாஸ்டரும் மாஸ்டரோட கேங்கும் காருக்குள்ள உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க. இப்ப மாஸ்டர் கூட ஒரு நபர் இருப்பாரு. அவரை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். அது வரைக்கும் நம்ம பிளான் என்ன அப்படின்னு கேட்க மாஸ்டர் சொல்றாரு இவங்க போலீஸ்க்கு போக மாட்டாங்க அப்படின்றது தெளிவா தெரிஞ்சு போச்சு. சோ அவங்க நினைச்ச மாதிரி பர்த்டே பார்ட்டியை கொண்டாடட்டும். 10 மணிக்கு மேல எல்லாரும் போயிருவாங்க. போனதுக்கு அப்புறம் உள்ள பூந்து பாடியை தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு இந்த மாஸ்டரோட கேங் முடிவெடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பர்த்டே செலிப்ரேஷன் நல்லபடியா நடந்துட்டு இருக்குங்க. என்னதான் பயமும் பதட்டமும் இவங்களோட மனசுக்குள்ள இருந்தாலும் அதை வெளியில காட்டாம நடிச்சு பர்த்டே செலிப்ரேஷன் பண்றாங்க. இப்ப பர்த்டே செலிப்ரேஷனுக்கு வந்தவங்க எல்லாருமே போயிட்டாங்க. ஒரு 3 லேடி மட்டும் போகாம அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. கமலாவோட நாயத்தை பத்தி கேட்கலாம் அப்படின்ட்டு செல்லமா சொல்லுவாங்க நான் பேசினது உண்மைதான். நான் பேசினதுக்கு ரோசம் வந்துருச்சு அதனால அவ போயிட்டா. ஆனா இங்க சில பேர் இருக்கிறாங்களே சமோசாவை முழுசா சாப்பிட்டுட்டு தான் போவேன் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லி அந்த 3 லேடிஸை தாக்கி பேச அவங்களும் டென்ஷனா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. செல்லம்மாக்கு கஷ்டமா இருக்குது. இந்த சொட்ட பையனால என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு எனிமி ஆயிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இப்ப இந்த மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா கூட இருக்கிற எக்ஸ் கிட்ட பசங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் தம் போட்டு வா அப்படின்னு காரை விட்டு இறங்க சொல்லிடுறாருங்க. இப்ப ரெட்டிக்கு மாஸ்டர் போனை போட்டு டிராகுலா பாண்டியனோட கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்ல திரும்பவும் சொல்லு அப்படின்னு கேட்க டிராகுலா பாண்டியனோட கதை முடிஞ்சது அப்படிங்கும் போது கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீ சொன்னதை கரெக்டா செஞ்சுட்ட அப்படின்றதுனால 4 கோடி ரூபாய் உனக்கு நான் வேலை பேசியிருந்தேன் இல்லையா, எக்ஸ்ட்ரா போனஸா 1 கோடி ரூபாய் தரேன். 5 கோடி ரூபாய் உனக்கு ரெட்டியா இருக்குது. தலையை கொண்டாந்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டே அப்படின்னு சொல்ல மாஸ்டருக்கு ஒரே சந்தோஷங்க. அங்க கட் பண்ணா செல்லமா பாத்தீங்கன்னா அவங்க கணவரோட போட்டோ முன்னாடி நின்று எவனோ பெரிய கேங்ஸ்டரா நம்ம வீட்டுக்கு வந்து செத்துருக்கான். ஆனா நீங்க பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு செத்து போயிட்டீங்க. நீங்க கொஞ்சம் தைரியமா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்ல ஏமா எங்க அப்பா சேர்த்து 18 வருஷம் ஆச்சு. இப்ப போய் அவருக்கு மோட்டிவேஷன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்க, வா ஆகிற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெட் பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கான பிளானை இவங்க போட ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல இவங்க வந்தது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்ல அக்கா கேக்குறாங்க அது எப்படி யாருக்கும் தெரியாம போகும் அப்படின்ட்டு. ஏன்னா ஏரியால சிசிடிவி கேமரா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலா நம்ம தெருவில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா 3 மாசமா ஒர்க் பண்றது இல்ல. நம்ம தெரு முனையில இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிசிடிவி கேமரா மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஆனா அது வரைக்கும் இவன் போவே இல்ல. அதுக்குள்ளேயே நம்ம வீடு வந்துருது. வீட்டுக்குள்ள இவன் வந்துட்டான். சோ இவன் வந்ததும் இங்க செத்து போனது வெளியே யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்ல அதான் இவங்க கிட்ட செல்போன் இருக்குது. செல்போனை வச்சு கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு கேட்க இந்த செல்போன் தான் டேமேஜ் ஆயிடுச்சு, ஒர்க் ஆகிறது இல்லையே. அப்படியே ட்ராக் பண்ணாலும் கடைசியா இந்த ஏரியாக்கு வந்திருக்கான் அப்படின்றது மட்டும் தான் ரெக்கார்ட் ஆயிருக்குமே தவிர எக்ஸாக்டா இந்த வீட்ல தான் இருந்திருக்கான், இங்க வந்து தான் செத்து போயிருக்கான் அப்படின்றத போலீஸ்னால கண்டுபிடிக்க முடியாது. எப்படி அவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்ற அப்படின்னு கேட்கும்போது அன்னைக்கு ஒரு 2-3 நாள் உன் புருஷன் காணாம போயிருந்தானே, அப்போ என் ஃப்ரெண்ட் ஆதி கிட்ட சொல்லி உன் புருஷனோட போன் நம்பரை ட்ராக் பண்ண சொன்னேன். அப்போ அவன் எந்த ஏரியால இருக்கிறான்றது மட்டும் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சதே தவிர எக்ஸாக்ட்டா எங்க இருக்கிறான் அப்படின்றத ட்ராக் பண்ண முடியல. சோ இது நமக்கு அட்வான்டேஜா அமையும் அப்படின்னு சொல்ல சரி அடுத்து இந்த டெட் பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு யோசனை பண்றாங்க. அம்மா சொல்றாங்க இந்த ஆளை டிஸ்போஸ் பண்ணிட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுல. இந்த ஆள் இந்த வீட்டுக்கு வந்ததை யாருமே பார்க்கவே இல்ல. அதனால இந்த ஆளை நம்ம வீட்டுக்குள்ளேயே புதைச்சிட்டா அப்படின்னு கேட்க எம்மா நம்ம இருக்கிறதே வாடகை வீடு. இந்த வீட்டுல ஆணி கூட அடிக்க முடியாது. எங்க போய் குழி தோண்டி ஒரு பணத்தை புதைக்கிறது, வேற எதனா ஐடியா இருக்கான்னு பார்க்கலாம் அப்படிங்கும் போது தங்கச்சிக்காரி ஐடியா கொடுக்குறா. துண்டு துண்டா வெட்டி நிறைய பேக் வாங்கி அந்த பேக்ல போட்டு கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணிட்டா அப்படின்னு கேட்க அம்மா சொல்றாங்க இவ்வளவு பெரிய ஆம்பளைய எப்படி துண்டு துண்டா வெட்டி பேக்ல நிரப்புறது, இதெல்லாம் ஆகிற காரியமே இல்ல, வேற எதனா ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோன் ஒரு ஐடியாவை சொல்றாங்க. முதல்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வச்சு ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறோம். அக்கா புருஷன் ரொம்ப நாளா டவுரி வேணும்னு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கானே, அம்மா
சொல்றாங்க, ஏண்டி டெட் பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கு ஐடியா கொடுப்ப அப்படின்னு பார்த்தா குடிகாரனுக்கு கார் வாங்கி தரதை பத்தி பேசிட்டு இருக்க அப்படிங்கும் போது, மா நான் சொல்றதை தெளிவா கேளுங்க, மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அக்கா புருஷனுக்கு டௌரியா வாங்கி தரக்கூடிய கார் இது, ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த காரை வச்சுதான் இவனை டிஸ்போஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல, என்ன பிளான் அப்படின்னு அம்மா கேக்குறாங்க. நாளைக்கு மத்தியானம் 12:30 மணிக்கு தங்கச்சிக்கு நீட் எக்ஸாம் இருக்குதுங்க. காலையில காரை வாங்குறோம், ஒரு சூட் கேஸ்ல இந்த டெட் பாடியை மறைச்சு பூட் ஸ்பேஸ்ல அடைச்சு வச்சுட்டு 12:30 மணிக்கு தங்கச்சியை கொண்டு போய் நீட் எக்ஸாம் ஹால்ல இறக்கி விட்டுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய காட்டு பகுதியில போய் இந்த சூட் கேஸோட டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு காரை கொண்டு போய் அக்கா புருஷன் கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துடலாமா, அதுக்கப்புறம் போலீஸே இன்வெஸ்டிகேஷன் பண்ணாலும் நம்ம மாட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்ல, ஆப்போசிட்ல காருக்குள்ள உட்காந்து மாஸ்டரோட கேங்கும் போன் வழியா இதை கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, பட்டுன்னு போனை கட் பண்றாங்க. எக்ஸ் கேக்குறாரு, என்ன மாஸ்டர் போனை கட் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. அவங்களோட பிளான் என்னன்னு தெரியறதுக்காக தான் இவ்வளவு நேரம் லைன்ல இருந்தேன், அதான் பிளான் என்னன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா, இப்ப நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம், இன்னும் கொஞ்ச நேரத்துல போய் பாடியை தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அக்காக்கு நகை வாங்கி போடுறதுக்காக 2 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பணத்தை எடுத்துட்டு போய் காரை வாங்கிடலாம் அப்படின்ட்டு. ஆனா அம்மா சொல்றாங்க, எதுக்காக நம்ம சேர்த்து வச்ச பணத்தை எடுத்துட்டு போயிட்டு கார் வாங்கணும், அதான் செத்து போனவனோட உடம்புல ஏகப்பட்ட நகை இருக்கு, அதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம காரை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றாங்க, செத்து போனவனோட உடம்புல இருந்து ஒரு குண்டுமணி தங்கத்தை எடுத்தாலும் போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல நம்ம மாட்டிடுவோம், அந்த தப்பை நம்ம செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோனுடைய தங்கச்சி என்ன சொல்றானா, நம்ம இப்படி எல்லாம் டெட் பாடியை வைக்க முடியாது, டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிரும், நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜோட கெபாசிட்டிக்கு இந்த டெட் பாடியை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சோம்னா ஒரு 24 மணி நேரம் வரைக்கும் தாங்கும் அப்படின்னு சொல்ல, அப்புறம் என்ன ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு இந்த டெட் பாடியை தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, அம்மா ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இவனை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா நான் தோசை மாவு சட்னி எல்லாம் எப்படி அடுத்தடுத்து உள்ள வைப்பா அப்படிங்கும் போது, அம்மா இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு புது ஃப்ரிட்ஜை வாங்கி தரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்றாங்க. இப்ப காருக்குள்ள உட்காந்துட்டு இருக்கக்கூடிய மாஸ்டருக்கு லுல்லு கிட்ட இருந்து கால் வருதுங்க, இதுக்கு மேல நாங்க இங்க இருக்கிறது சேஃப் இல்ல, அதனால நாங்க உடனடியாக கிளம்புறோம், பேசினபடியே 50 லட்சம் ரூபாய் பணத்தை எனக்கு செட்டில் பண்ணிரு அப்படின்னு சொல்ல, நியாயமா பார்த்தா அந்த இடத்துக்கு அவன் வரவே கிடையாது, அவன் வேற ஒரு இடத்துக்கு போய் செத்து போயிருக்கான், சோ அதனால உனக்கு நான் ஒரு பைசா கூட தரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, இந்த லுல்லு மிரட்ட ஆரம்பிக்கிறாருங்க, அதெல்லாம் முடியாது, நீங்க சொன்ன மாதிரி நான் அவனை வர வச்சிட்டேன், அதுக்கப்புறம் அவன் எப்படி செத்து போனா எனக்கு என்ன, பேசினபடி எனக்கான அமௌண்ட்டை கொடுத்துருங்க, இல்லாட்டி நான் போலீஸ் கிட்ட போவேன் அப்படின்னு சொல்ல, சரி லுல்லு நான் சொல்ற ஸ்பாட்டுக்கு வந்துரு, உனக்கான செட்டில்மெண்ட்டை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாருங்க. பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிற எக்ஸ் கிட்ட, நம்ம லுல்லுக்கு செட்டில்மெண்ட் பண்ணணும், கன் எடுத்துக்க அப்படின்னு சொல்ல, லுல்லுவை போட்டு தள்ள போறோமா அப்படின்னு எக்ஸ் கேட்க, ஆமான்னு மாஸ்டர் சொல்றாரு. எக்ஸ் சொல்றாரு, என்னதான் இருந்தாலும் அவன் நம்மால் இல்லையா, இதெல்லாம் நம்பிக்கை துரோகம் தானே அப்படிங்கும் போது, ஒருத்த மேல இருக்கிற நம்பிக்கையே போனதுக்கு அப்புறம் அதெல்லாம் நம்பிக்கை துரோகம் ஆகாது, அவனை போட்டு தள்ளிரு அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனோட வீட்டுல ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இவனை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு நபர் வந்துடுறாருங்க. அந்த நபர் வேற யாரும் கிடையாது, அக்கா புருஷன் தான். வீட்டுக்கு ஒரு மாப்பிள்ள வந்திருக்கேன், மாப்பிள்ளைய கவனிக்க மாட்டேன்றீங்க, அவன் யாரு வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கான், எனக்கெல்லாம் மரியாதை தர மாட்டானா அப்படின்னு சொல்லி அவர் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஹீரோனோட அக்கா புருஷன் பயங்கர போதையில தான் வந்திருக்காரு. இவன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒண்ணு விட்ட மாமா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஒண்ணு விட்ட மாமா எல்லாம் கிடையாது, உங்க அம்மாக்கு இந்த நபர் கூட இல்லிசிட் அஃபேர் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாரு. நம்ம ஹீரோனோட அம்மாக்கு செம்ம காண்டாவது. அப்பதான் சொல்றாங்க, இந்த மாதிரி அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, இது செத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு செத்தவங்க கிட்ட போயிட்டு, ப்ரோ ஒண்ணு பண்ணலாம், நாளைக்கு காலையில முதல் வேலையா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இவங்களை எல்லாம் உங்களை கொன்னதா சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுத்துடலாம் என்ன அப்படின்னு சொல்லி போதையில பேசிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்து நம்ம ஹீரோனோட அம்மா, நம்ம ஒண்ணு பண்ணலாமா, அதான் ஒரு சம்பவத்தை பண்ணிட்டோமே, அது கூட சேர்ந்து இவனோட கதையை முடிச்சு விட்டோம்னா நம்மளாவது நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கும் போது, எம்மா என்னதான் இருந்தாலும் அவன் என் புருஷன், அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோனோட அக்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆள் சொல்லிட்டு இருக்காருங்க, போலீஸ் கிட்ட சொல்லி உனக்கு நீதி வாங்கி தரேன், எனக்கு ஒரு குவார்டர் மட்டும் வாங்கி கொடு அப்படின்ட்டு. அப்பதான் நம்ம ஹீரோனோட அக்காக்கு ஒரு ஐடியா வருது, ஆக்சுவலா என் புருஷனுக்கு ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்தா மேட்ரு க்ளோஸ், நைட் அவர் குடிச்சாருன்னா காலையில நைட் என்ன நடந்தது அப்படின்னு சுத்தமா அவருக்கு ஞாபகம் இருக்காது, அதனால அவருக்கு ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்து அவர் மட்டையாக்கிடலாம் அப்படின்னு சொல்ல, சீரனி கேட்டு நம்ம ஹீரோனோட அம்மாவும் குவார்டர் வாங்குறதுக்காக கிளம்புறாங்க. அங்க கட் பண்ணா இப்ப இந்த மாஸ்டரோட ஆட்களும் பாத்தீங்கன்னா இந்த லுல்லுவோட கதையை முடிக்கிறதுக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா இந்த மாஸ்டர் கூட இருக்கிற எக்ஸ் இருக்கிறார் இல்லையா, அவரு அந்த பசங்களை எல்லாம் கூட வச்சுக்கிட்டு இந்த மாஸ்டருக்கு எதிராக திரும்புறாருங்க. எக்ஸ் கன் எடுத்து மாஸ்டரை காட்டி மிரட்ட ஆரம்பிக்கிறாருங்க. என்னடா பண்ற அப்படின்னு கேட்கும்போது, ஏயா எங்க கிட்ட எல்லாம் 10 லட்சம் ரூபாய் பணத்தை பேசிட்டு அந்த ரெட்டி கிட்ட 4 கோடி ரூபாய் பிளஸ் போனஸோட சேர்த்து 5 கோடி ரூபாய்க்கு பேரம் பேசி வச்சிருக்கிறியா, 10 லட்சம் ரூபாய் எங்க இருக்குது, 5 கோடி ரூபாய் எங்க இருக்குது, யாரு தலையா கொண்டாந்து கொடுத்தாலும் அந்த ரெட்டி காசு கொடுக்கத்தான் போறான், அதனால இதுக்கு மேல நானே வந்து அவங்கள டீல் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லடா அப்படின்ற மாதிரி இந்த மாஸ்டர் சொல்றாரு. ஆக்சுவலா ரெட்டி கிட்ட டீல் பேசும்போது நீங்க வெளியில போய் தம் அடிச்சுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாரு இல்லையா, அப்போ இந்த எக்ஸ் காருக்குள்ள போனை வச்சுட்டு போயிருப்பாருங்க. சோ ரெக்கார்டரும் போட்டு விட்டுட்டு போயிருப்பாருங்க. அதன் மூலமா காருக்குள்ள இருந்து இவர் டீல் பேசிட்டு இருக்கிறதையெல்லாம் இந்த எக்ஸ் ஒட்டி கேட்டு இருந்திருப்பான். இதுக்கு மேல இந்த தலைக்கேஸை நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவன் முடிவெடுக்கிறாங்க. அங்க வச்சு மாஸ்டரோட கதையை முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெட்டிக்கு போனை போட்டு, நான் யார் என்னன்னா கேட்காத, நான் சொல்ற கண்டென்ட்டை மட்டும் கேளு அப்படிங்கும் போது, சரி உன் பேரை சொல்லிட்டு பேசு அப்படின்னு இந்த ரெட்டி சொல்றாரு. என் பேரை மிஸ்டர் எக்ஸ்னு வச்சுக்கோ அப்படின்னு
சொல்லிட்டு இந்த மாதிரி பாண்டியனுடைய தலை வேணும்னு கேட்டிருந்தல, பாண்டியனுடைய தலை வந்து என்கிட்ட தான் இருக்குது. 4 கோடி பிளஸ் போனஸ் 1 கோடி, மொத்தம் 5 கோடி பணத்தை ரெடி பண்ணி வச்சிரு. இனி நம்ம 2 பேருக்குள்ள தான் டீலிங். தலை எந்த இடத்துல கொண்டாந்து கொடுக்குறேன் அப்படின்றத நான் கொஞ்ச நேரத்துல கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்ட்டு போனை கட் பண்றாருங்க. இந்த ரெட்டி பாத்தீங்கன்னா மாஸ்டரோ எக்ஸோ யாரு தலையை கொண்டாந்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பணத்தை கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல தான் கைஸ் இருக்காரு. இப்ப எக்ஸோட அசிஸ்டன்ட்டுங்க 2 பேரும் கேக்குறானுங்க, லூலு இந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருப்பானே அவனை என்ன பண்றது அப்படின்ட்டு. சன்னி போனா தனியா போகாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, லூலு இங்க தானே வந்துகிட்டு இருக்கான், அவன் கதையை முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலா லூலு ஆல்ரெடி அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்க ஒளிஞ்சிருந்து இங்க நடந்த எல்லாத்தையுமே பார்த்துட்டான். அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனும் ஹீரோனோட அம்மாவும் பாத்தீங்கன்னா லிக்கர் ஷாப்புக்கு வருவாங்க. இந்த சொட்டத்தலைனுக்காக எந்த இடத்துக்குலாம் வர வேண்டியதா இருக்குது, அதுவும் பொண்ணை கூட்டிட்டு அப்படின்ட்டு அம்மா புலம்பிட்டே நின்னுட்டு இருக்க, நான் போய் பார்த்துட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் போயிட்டு குவார்டர் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்றாங்க. அங்க தமிழ் புலவர் ஒருத்தர் வருவாருங்க. என்னங்க பெண்களே அசால்ட்டா லிக்கர் ஷாப்ல வந்து லிக்கர் வாங்கிட்டு போறீங்க அப்படின்னு தமிழ்ல கவிதைகளா எடுத்து விட்டுட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோனுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நம்ம ஹீரோன் உடனடியா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஹார்பர்ல லூலு வருவோம் அப்படின்ட்டு எக்ஸோ எக்ஸோட ஆட்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. லூலு கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருங்க, இந்த மாதிரி நான் அமௌண்ட்டை வந்து அக்கௌண்ட்ல வாங்கிக்கிறேன், எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான வேலை விஷயமா நான் ஹைதராபாத் போறேன் அப்படின்ட்டு. எக்ஸ் சொல்லுவாரு, இந்த இடத்துக்கு அவன் வர சொன்ன உடனே அவனுக்கு சந்தேகம் வந்திருக்கு, அதனால உசாராய் எஸ் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து இந்த எக்ஸோ எக்ஸோட அடியாட்களும் அந்த லிக்கர் ஷாப்புக்கு நோக்கி போறாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா தன்னோட மாமாக்கு சரக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இல்லையா, சரக்கு அடிச்சதுக்கு அப்புறம் அவர் மட்டை ஆயிட்டாரு. அக்கா புருஷன் சொல்றாங்க, அவ்வளவுதான், இதுக்கு மேல அவருக்கு என்ன நடக்குதுன்னு சுத்தமா ஞாபகமே இருக்காது அப்படின்ட்டு. உண்மையை தான் சொல்றியா அப்படின்னு செல்லமா கேட்பாங்க. ஆமா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அதான் அவன் எல்லாத்தையும் மறந்துடுவான்ல அப்படின்னு சொல்லிட்டு பலாருன்னு 2 அப்பா அப்புறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, இதுதான் உனக்கும் சான்ஸ், இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் கிடைக்காது, நீயும் 2 அப்பா பிக்கோ அப்படின்னு சொல்ல அக்காவும் 2 அப்பா பிக்கிறாங்க. இப்போ இந்த லிக்கர் ஷாப்புக்கு எக்ஸும் எக்ஸோட அடியாட்களும் வந்து நிக்கிறாங்க. அப்போ இந்த தமிழ் புலவர்னு ஒருத்தர் பார்த்தோம் இல்லையா, அவரு வந்துட்டு இவங்க கிட்ட புலம்பிக்கிட்டு இருப்பாரு, இப்பெல்லாம் காலம் மாறிடுச்சு, காவல்துறையை எதுவும் கண்டுக்கிறது இல்லன்ட்டு. கரெக்டா ரோந்து பணிக்காக அங்க போலீஸ்காரங்க வருவாங்க. போலீஸை பார்த்ததும் இந்த தமிழ் புலவர் ஓடுவாருங்க. இவன் எதுக்காக நம்மளை பார்த்தோன்னு ஓடுறான், அப்போ ஏதோ ஒன்று இருக்குது, அவனை புடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் இறங்கி வராரு. இந்த எக்ஸோட டீம்ல தான் சென்ட்ராயன் இருப்பாரு. சென்ட்ராயன் கிட்ட அவன் எதுக்குடா எங்களை பார்த்து ஓடுனா அப்படின்னு கேட்க, சென்ட்ராயனுக்கு ப்ரொனன்சியேஷன்லாம் கரெக்டா வராதுங்க, அவர் பேசுறதெல்லாம் கொஞ்சம் கெட்ட வார்த்தை கலந்து பேசுற மாதிரி இருக்கும், அப்படிதான் ப்ரொனன்ஸ் ஆகும், தெரியாது சார் அப்படின்னு சொல்ல இன்ஸ்பெக்டருக்கு தப்பா கேட்டுருச்சு. இவங்களை தூக்கி வண்டியில ஏத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் மற்றும் எக்ஸோட ஆட்களை தூக்கி வண்டியில ஏத்திடுறாங்க. சார் சார் இவங்க கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடுறாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனோட வீட்டை காட்டுறாங்க. பிளான் பண்ணபடி இந்த டெட் பாடியை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள அடைச்சு வச்சுட்டாங்க. அடுத்த நாள் காலையில அப்பா இந்த மாதிரி மர்மமான முறையில காணாம போயிட்டாரு அப்படின்னு பாபிக்கு தகவல் தெரிய வருது. பாபி பாத்தீங்கன்னா இந்த வேலைக்காரர் கிட்ட போயிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் பாபிக்கே விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா அடிக்கடி இவர் இந்த மாதிரி தான் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. இந்த விஷயம் பாபிக்கு தெரிஞ்சுன்னா சங்கடப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் பாபிக்கு தெரியாம இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. சோ இந்த முறை அவரை ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டாங்கன்றது தெரிய வருது. ஊரே அவரை போடுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. இவர் என்னன்னா இப்படி பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி பாபி டென்ஷன் ஆகுறாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் செகண்ட் ஹேண்ட்ஸ் கார் வாங்குறதுக்காக ஒரு நபர் கிட்ட சொல்லி அந்த நபரும் பாத்தீங்கன்னா கார் எடுத்துட்டு வந்திருக்காருங்க. அப்படி இப்படின்னு பேசி ஒரு 15,000 ரூபாய் குறைச்சு 2,50,000 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, வெறும் 15,000 ரூபாய் தான் குறைச்சானா, அந்த தம்பி கிட்ட போனை கொடு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த நபர் கிட்ட போனை கொடுக்க, நம்ம ஹீரோனோட அம்மா செல்லம்மா இருக்காங்க இல்லையா, நான் 10 பாத்திரம் எல்லாம் தேய்ச்சு பல வீட்டுல போய் வேலை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு 3 பொண்ணுங்களை வளர்த்தேன். அதுல முத பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து புருஷனும் சரியில்லை, குடிகாரனா இருக்கிறான், அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, சின்ன பொண்ணு நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கா, இந்த பொண்ணு தான் குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருக்கா, அதனால ரேட்டு கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு 10,000 ரூபாய் குறைக்கிறேன், இதுக்கு மேலலாம் என்னால தர முடியாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு 2,40 கையில கொடுத்துட்டு அந்த காரை நம்ம ஹீரோயின் வாங்குறாங்க. இந்த காரை வாங்கின நேரம் அவங்க வாழ்க்கை ஓஹோன்னு மாறப்போகுது அப்படின்னு அந்த டீலர் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாருங்க. அங்க கட் பண்ணா போலீஸ் இன்ஸ்பெக்டர் நம்ம கிட்ட காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டருக்கு பாபி கால் பண்ணி இந்த மாதிரி அப்பா நேத்து ராத்திரியில இருந்து மர்மமான முறையில காணாம போயிட்டாரு, அப்பாவோட 2 ஃபோன் நம்பரையும் நான் உனக்கு ஷேர் பண்ணிருக்கேன், சோ சீக்கிரமா அவர் எங்க இருக்கிறான்றதை கண்டுபிடிச்சு சொல்லு, அப்பாக்கு இன்னொருத்தன் ஸ்கெட்ச் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படிங்கும் போது, அப்பாக்கு ஸ்கெட்ச் போடுற அளவுக்கு இந்த ஊர்ல யாரு இருக்கா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நேத்து ராத்திரி இந்த எக்ஸையும் எக்ஸோட ஆட்களையும் பிடிச்சிட்டு வந்தாங்க இல்லையா, கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நாங்க வேலைக்கு போனோம் எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஸ்பெக்டரும் விட்டுறலான்னு தான் யோசிக்கிறாரு. ஆனா மறுபடியும் இந்த சென்ட்ராயனோட ப்ரொனன்சியேஷன் ராங் ஆனதுனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்கிற யூஸ் பண்ணாத அந்த பாத்ரூமை இவங்களை கிளீன் பண்ண சொல்லுங்க, கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் விடலாமா வேண்டாமான்றதை யோசிக்கலாம் அப்படின்ட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. மறுபடியும் இவங்க 3 பேரும் லாக்அப்ல இருக்காங்க. வெளியில வேற அந்த ரெட்டி தலைக்காக காத்துக்கிட்டு இருக்காருங்க. இப்ப பாபியும் பாபியோட தம்பியும் டிராகுலா பாண்டியனை எல்லா இடத்துலயுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட ரவுடி நெட்வொர்க் எல்லாருக்குமே மெசேஜையும் போட்டு விடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா காரை வீட்டுக்கு கொண்டாந்து நிப்பாட்டிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற டிராகுலா பாண்டியனை பேக் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல மிஸ்டர் எக்ஸோட ஆட்கள்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்க சார் வேலைக்கு போகணும் எங்களை அனுப்புங்க அப்படின்னு கெஞ்ச, அங்க இருக்கிற ஆபீசர் பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டுட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த சென்ட்ராயனுக்கு ப்ரொனன்சியேஷன் வராதனால மறுபடியும் அது பிரச்சனையில தான் போய் முடியுது. மறுபடியும் போலீஸ்காரங்க பிடிச்சி லாக்அப்ல போடுறதுக்கு பாக்குறாங்க. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களை அடிச்சு போட்டுட்டு இந்த 3 பேரும் தப்பிச்சு வெளியில ஓடி வந்து அவங்களோட காரை எடுத்துட்டு எஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் இருக்கிறார் இல்லையா, ரெட்டிக்கு போனை போட்டு நான் சொல்ற இடத்துக்கு நீ வந்து தலையை வாங்கிக்கோ அப்படின்னு
அப்படின்னு சொல்ல அவரும் ரொம்ப சந்தோஷமா ரெடி ஆயிட்டு இருக்காரு. இப்ப சென்ட்ராயன் கேக்குறாரு, இன்னும் நம்ம பாடியை தூக்கவே இல்ல, அதுக்குள்ள ரெடியா வர சொல்லிட்டேன், இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்க எக்ஸ் சொல்றாரு, இப்ப நம்ம ரீட்டாவோட வீட்டுக்கிட்ட போறதுக்குள்ளேயே ரீட்டாவோட பிளான் படி அந்த டெட் பாடியை காருக்குள்ள வச்சு நிறைய எடுத்துட்டு போயிருவாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசனை பண்ணிட்டே இருக்க ஒரு 2 பேரு இன்ஸ்பெக்டர் கிட்ட மாட்டுறாங்க. பாபியை வச்சுட்டு அந்த 2 பேர்த்த இந்த இன்ஸ்பெக்டர் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. பேசிக்கா டிராகுலா பாண்டியனுடைய போனை ட்ரேஸ் பண்ணதன் மூலமா ஒரு பையன் மாட்டி இருந்திருக்காங்க. சோ அவன் மூலமா இன்னொருத்த மாட்டி 2 பேர்த்தையுமே அடிச்சு விசாரணை பண்ணும்போது தான் விஷயம் தெரிய வருது. நேத்து அந்த ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா இந்த ஹோண்டா சிட்டி கார் நின்னுட்டு இருந்திருக்குது. அந்த காரை அவன் திருடி கொண்டு போய் அந்த பையன்ட்ட கொடுத்திருக்கான் க்ளீன் பண்றதுக்காக. அவன் க்ளீன் பண்ணும்போதே காருக்குள்ள இருந்த மொபைல் போனை எடுத்திருந்திருக்கான். இதுதான் சார் எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் அப்படின்னு அந்த 2 பேரும் சொல்றானுங்க. ஆக மொத்தம் அவங்களுக்கும் டிராகுலா பாண்டியனை பத்தி தெரியல. இப்போ அப்பாவோட கார் எங்க அப்படின்னு கேட்கும்போது அதை ஒரு கஸ்டமர்கிட்ட காலையிலேயே வித்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். எந்த கஸ்டமர்கிட்ட வித்தா அவங்களோட டீட்டெயில கொடு அப்படின்னு கேட்க அப்பதான் அவன் ரீட்டா அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குற ரீட்டாவா அப்படின்னு கேட்க ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே இன்ஸ்பெக்டருக்கு ஒரே சந்தோஷங்க. எப்படிடா ரிவெஞ்ச் எடுக்கலாம்னு யோசனை பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, திருட்டு வழக்குல நம்ம ஹீரோயினை உள்ள தூக்கி போட்டலாம்னு அவர் ஒரு பக்கம் பிளான் பண்றாரு. நம்ம ஹீரோயினுடைய டீம் பாத்தீங்கன்னா பக்காவா கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த டெட் பாடியை சூட் கேஸ்ல வச்சு அதை கொண்டு போய் காரோட பூட் ஸ்பேஸ்ல வச்சுட்டு வீட்ல இருந்து கிளம்புறாங்க. ஒரு பக்கம் போலீஸ் ஆபீசர் ஹீரோனை பிடிக்கிறதுக்காக கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் மிஸ்டர் எக்ஸ் இந்த பாடியை ஹீரோயின் கிட்ட இருந்து எப்படியாவது எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஒரு கார் இடிச்சிருதுங்க. யாருன்னு பார்த்தா அது நம்ம சீட்டாவோடைய வண்டி தான். உடனே நம்ம செல்லம்மா இறங்கி சண்டைக்கு போயிருவாங்க. அப்ப நம்ம ஹீரோனும் சரி ஹீரோனுடைய அக்காவும் சரி சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அம்மா பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. சீட்டா நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்க அம்மா தயவு செஞ்சு அமைதியாரு, நம்ம ஒருத்தனை கொண்டு போட்டு வச்சிருக்கிறோமே அவனுடைய 2வது பையன் தான் இவன் அப்படின்னு சொல்ல அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா அப்படியே பம்பி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் நாம இந்த இடத்துல இருந்து கிளம்பினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க கிளம்பி போகும்போது சீட்டா இந்த காரை நோட் பண்ணுவாரு, இது அப்பா கார் மாதிரியே இருக்குன்ட்டு. ஆனா வித்தவன் நம்பர் பிளேட்டை சேஞ்ச் பண்ணி வித்ததுனால இந்த சீட்டா இது நம்ம அப்பா கார் கிடையாது, அது வேற நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ட் ஆயிடுறாருங்க. அங்க கட் பண்ணா இந்த ரெட்டி பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி கிட்ட வந்துட்டாருங்க. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த இடத்துக்கு வரேன், வந்த வேலை முடியாம நான் போக மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க வாங்க எல்லாம் ரெடியா இருக்கு அப்படின்னு இந்த எக்ஸ் சொல்றாரு. அங்க கட் பண்ணா டிராகுலா பாண்டியன் காணாம போறதுக்கு முன்னாடி லுல்லு கூட கொஞ்ச நேரம் பேசியிருக்கான் அப்படின்றது தெரிய வந்திருக்குது. அந்த லுல்லுவோட ஏரியா எது அப்படின்றத கண்டுபிடிச்சு சீட்டா அங்க வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ஆனா லுல்லு அப்படின்ற ஒருத்தன் இந்த ஏரியால இருந்ததா யாருக்குமே தெரியலங்க. இந்த ஏரியா முழுக்க ஃபேமிலி ஆளுங்க வாழ்ற மாதிரி இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல லுல்லு எங்க இருந்து பிசினஸ் பண்ணிட்டு இருந்தானோ அந்த இடத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்க பூட்டை உடைச்சிட்டு உள்ள போய் அங்க இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல லுல்லுவும் இல்ல யாருமே இல்ல, அதனால அவங்களுக்கு ஏமாற்றம் தான். அங்க கட் பண்ணா இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்கிறார் இல்லையா, நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு நம்ம ஹீரோனை பத்தி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் நினைச்ச மாதிரியே பாத்தீங்கன்னா ஒரு காட்டு பக்கம் காரை எடுத்துட்டு போயிட்டு காரோட பூட் ஸ்பேஸ் ஓபன் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய லக்கேஜை தூக்கி போடலாம்னு நினைக்கும் போது அங்கதான் ஒரு ட்விஸ்ட். பெட்ரோல் பங்க்ல கார் நின்னுக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு ஆம்னி வேன் வந்து இடிச்சது இல்லையா, அதான் அந்த சீட்டாவோட வண்டி. அதை இடிச்சதுனால பூட் ஸ்பேஸ் லாக் ஆயிடுச்சுங்க. சாவியை போட்டு ஓபன் பண்ணாலும் ஓபன் ஆக மாட்டேது. இந்த கார்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல பூட் ஓபன் பண்றதுக்குன்னு ஒரு லிவர் இருக்கும். சோ அந்த லிவர் இழுத்தா ஓபன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ட்ரை பண்றாங்க. ஆனா ஓபன் ஆக மாட்டேது. செல்லம்மா பாத்தீங்கன்னா நான் இழுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்தா அந்த லிவர் கையோட வந்துருதுங்க. அந்த பூட்டை ஓபன் பண்றதுக்கு இருந்த ஒரு சான்ஸையும் இந்த மாதிரி பண்ணிட்டமே, ஏமா இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி யோசனை பண்ண பேசாம பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிக் கிட்ட போயிட்டு பூட்டை ஓபன் பண்ணி தர சொல்லி அதுக்கப்புறம் இந்த லக்கேஜ் கொண்டாந்து இங்க போட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க பூட்டை ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற டெட் பாடி அவன் பார்த்துட்டானா என்ன பண்றதுன்னு அக்கா கேட்கறாங்க. நம்ம தான் சூட் கேஸ்ல போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கோமே, அதனால உள்ள இருக்கிறது சூட் கேஸ் மட்டும் தான் மெக்கானிக் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து இவங்க கிளம்புறாங்க. இப்ப தங்கச்சிக்கு நீட் எக்ஸாமுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா கொண்டு போய் அவங்களோட காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு நீ இதை பத்தி எல்லாம் எதையும் நினைக்காத, எக்ஸாம்ல ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதே சமயம் மிஸ்டர் எக்ஸ் ஒரு பக்கம் நம்ம ஹீரோனை தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. போலீஸ் இன்ஸ்பெக்டரும் நம்ம ஹீரோனை தேட ஆரம்பிக்கிறாரு. இந்த பாபியோட ஆட்களும் பாத்தீங்கன்னா இந்த லுல்லு அப்படின்ற நபரை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோன் ஒரு மெக்கானிக் கிட்ட கொண்டு போய் இந்த பூட் ஸ்பேஸை சரி பண்ணி தர சொல்ல அவர் அன்லாக் பண்ணி கொடுத்துறாரு. ஆனா திருப்பி லாக் பண்ண முடியாது, கயிறு வச்சு கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு எப்படியோ பூட் அன்லாக் பண்ணியாச்சுட்டு அந்த இடத்துல இருந்து இவங்க கிளம்புறாங்க. இப்ப சீட்டாவும் பாபியும் பாத்தீங்கன்னா தன்னோட அப்பா எங்க போனாருன்னு தெரியாம அலைஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா. அப்ப சீட்டா சொல்றாரு, இந்த லுல்லுன்றவன் ஒரு பொண்ணோட ரீல்ஸ் அமைச்சு வச்சிருந்தான், அப்பா கிட்ட காமிச்சு செலக்ட் பண்ண சொல்லியிருந்தான். மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே அப்படின்ற அந்த பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ண பொண்ணை தான் அப்பா செலக்ட் பண்ணாரு. சோ அந்த பாட்டுக்கு யாரெல்லாம் ரீல்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம செக் பண்ணோம்னா அது எந்த பொண்ணு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சோ அந்த பொண்ணு எங்க இருக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோம்னா அப்பாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சீட்டா சொல்ல இது நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்ட்டு இவங்க செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட கார்ல போயிட்டு இருக்கும்போது சிக்னல்ல நம்ம ஹீரோனோட அக்கா புருஷன் வந்து ஏறிக்கிறான். எனக்காக வாங்கின காருன்னு சொன்னீங்க, நீங்க மட்டும் ஜாலியா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி காருக்குள்ள வந்து உட்கார ஹீரோயின் சொல்றாங்க, நாங்க அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் மாமா, நீங்க தயவு செஞ்சு கீழே இறங்குங்க அப்படிங்கும்போது இறங்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. உடனே ஹீரோனுடைய அம்மா எனக்கு நெஞ்சு வலிக்குது ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. அங்க போயிட்டு ஹீரோனுடைய மாமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நெஞ்சு வலிக்குது ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இது மென்டல் ஹாஸ்பிட்டலுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்லங்க நாங்க கரெக்டா தான் வந்திருக்கிறோம், இவருக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்குது, நெஞ்சு வலிக்குதுன்னு காலையில சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய அக்கா புருஷனை அங்கேயே மாட்டி விட்டுட்டு இவங்க எஸ் ஆயிடுறாங்க. இப்போ இன்ஸ்டாகிராம்ல அந்த மல்லிப்பூ பாட்டுக்கு யாரெல்லாம் ரீச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு பொண்ணோட ப்ரொஃபைலை பார்த்துட்டு இந்த சீட்டா நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பொண்ணா அப்படின்னு கேட்க இல்ல இந்த பொண்ணு நல்லா இருந்துச்சு அதனால தான் பார்த்தேன் அப்படின்றாரு. இதுல பாபி செம்ம காண்டாயிடுறாரு, கன் எடுத்து
எடுத்து தன்னோட தம்பியை போட்டு தள்ளுறதுக்காக வந்துடுறாரு. இப்படி கண்ணை காட்டு மிரட்டினா பொண்ணு கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இதோ பொண்ணு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாரு. பார்த்தா கரெக்டா அந்த பொண்ணோட ப்ரொஃபைல் வந்துருதுங்க. இந்த பொண்ணு யாரு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோம்னா அப்பாவை கண்டுபிடிச்சிடலான்னு அந்த பொண்ணை டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த ரெட்டி இருக்கிறார் இல்லையா, மிஸ்டர் எக்ஸுக்கு போனை போட்டு உனக்கு கால் பண்ணா காலே போக மாட்டேது, அடிக்கடி நீ போனை வேற சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க, நீ கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துருவே அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்ன டைமுக்கு உங்களுக்கு கரெக்டா வரும், நீங்க பதட்டமே படாதீங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ் வாக்கு கொடுக்குறாருங்க. அதே சமயம் எக்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய காரை கண்டுபிடிச்சிட்டாரு. இவங்களோட காரை வழிமறிச்சு பாடி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சா கரெக்டா அந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் வந்துடுறாருங்க. ஹீரோனோட காரை வழிமறிச்சு நீ கார் திருடுற அப்படின்னு சொல்லிட்டு திருட்டு வழக்குல ஹீரோனை அரெஸ்ட் பண்றாரு. பாபி பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட பேர் சோனியா அப்படின்றத கண்டுபிடிச்சாருங்க. அந்த பொண்ணை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த ஒரு நபர்கிட்ட போய் விசாரிக்கும் போது அந்த பொண்ணை இவர் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த லுல்லுன்றவன் அதிக காசு கொடுத்து கூட்டிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் எங்க 2 பேருக்குள்ள கான்டாக்டே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்காங்கன்னு கேளு அப்படிங்கும் போது கால் பண்ணா காலே போக மாட்டேது. சரி ஏதாவது தகவல் கிடைச்சதுன்னா கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாபியும் பாபியோட ஆட்களும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. உடனே அந்த நபர் பாத்தீங்கன்னா சோனியாக்கு ஃபோன் அடிக்கிறாருங்க. சோனியா ஃபோன் அட்டன் பண்றா. ஏதாவது பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கீங்களா என்ன, உங்களை தேடி டிராகுலா பாண்டியனுடைய பையன் பாபி வந்தான் அப்படின்னு சொல்ல ஆமா நாங்க ஒரு சின்ன பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறோம், இப்போ நாங்க ஹைதராபாத் போயிட்டு இருக்கோம், அங்கிருந்து நேபாள் போயிருவோம் அப்படின்னு சொல்ல இப்போ எக்ஸாக்டா எங்க இருக்கீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப இவர் கேட்கிறாரு. பார்த்தா அந்த இடத்துல பாபி இருக்கிறாருங்க. பாபி அந்த இடத்துல இருந்து போக கிடையாது, அங்கிருந்தே எல்லாத்தையுமே நோட் பண்ணி இருக்கிறாரு. இப்போ அவனை தலைகளா தொங்க விட்டுட்டு போனை பிடுங்கி இந்த லுல்லு கிட்ட பேசுறாரு. எங்க அப்பாக்கு என்னாச்சு, என்ன நடந்தது அப்படின்னு கேட்க இந்த லுல்லு வந்து சொல்றான், இந்த மாதிரி மாஸ்டர் என்ன வந்து மிரட்டினாரு, உங்க அப்பாவை ஸ்கெட்ச் போட்டு இந்த இடத்துக்கு வர சொன்னாரு, ஆனா உங்க அப்பா போதையில இருந்ததுனால அட்ரஸ் மாதிரி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாரு, நானும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நீ எங்க இருந்தாலும் சரி 10 நிமிஷத்துல முன்னாடி வந்து நிக்கணும், இல்லாட்டி உன்னை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் மிரட்டுறாரு. லுல்லுவும் சரின்னு கேட்டுக்கிறாருங்க. அங்க கட் பண்ணா இந்த இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோனை ஸ்டேஷனுக்கு கூட்டு போனார் இல்லையா, அப்போ குடும்பத்தோட வச்சு வீடியோ எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இதே மாதிரி தானே சிக்கன் ரைஸ் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வீடியோ எடுத்து என்ன அவமானப்படுத்தினேன், கார் திருட்டு வழக்குல நான் உன்னை வீடியோ எடுத்து அவமானப்படுத்த போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப நம்ம ஹீரோன் சொல்றாங்க நான் எந்த காரையும் திருட கிடையாது, செகண்ட் ஹேண்ட்ஸ்ல கார் வாங்கி எங்க அக்கா புருஷனுக்கு டவுரியா கொடுக்கலாம்னு இருந்தோம், திருட்டுக்காரன்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எனக்கு தெரியும், ஆனா உன்னை அப்படியெல்லாம் ஈஸியா விட்டுற மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் இதுதான் சாக்குன்னு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. அதே சமயம் இந்த எக்ஸோட ஆட்கள் பாத்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு வெளியில நின்னுட்டு இருக்காங்க. உள்ள போனவங்க எப்ப வெளியில வருவாங்க, எப்ப அந்த காருக்குள்ள இருக்கக்கூடிய பாடியை ஆட்டையை போடலான்னு. இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா சரி ஓகே பிரச்சனையை சுமூகமா தீர்த்துக்கலாம் அப்படின்னா எனக்கு நஷ்ட ஈடா ஒரு 50 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துரு, அதுக்கப்புறம் உன்னை நான் கண்டுக்க மாட்டேன், என்ன நீ கண்டுக்க தேவையில்ல, அதே சமயம் இந்த கார் திருட்டு வழக்கையும் நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் சொல்றாங்க என்னோட கெபாசிட்டிக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்ல வெறும் 5 லட்சம் ரூபாய் வச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோயினோட அக்காவை தங்கச்சியை எல்லாத்தையுமே தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாருங்க. இதுல காண்டான நம்ம ஹீரோயினோட அம்மா உள்ள வந்து பயங்கரமா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ போலீஸ்காரங்களுக்கும் நம்ம ஹீரோனுக்கும் பயங்கரமா ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்குது. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு கொசு மருந்து அடிக்கிறதுக்காக ஒருத்தர் வருவாருங்க. இதுக்கு மேல இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கொசு மருந்து அடிக்கக்கூடிய மிஷினை எடுத்து போலீஸ்காரங்களை பார்த்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா அக்கா எல்லாரும் தப்பிச்சு ஓடிடுறாங்க. அப்படி தப்பிச்சு ஓடும் போது இந்த எக்ஸோட ஆட்களும் கரெக்டா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நுழைவாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அலேக்கா கார் எடுத்துட்டு எஸ் ஆயிருவாங்க. போலீஸ்காரங்க பாத்தீங்கன்னா அந்த எக்ஸோட ஆட்களையும் பாத்துருவாங்க. இவனுங்க தான் அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு போனது அப்படின்னு சொல்ல அவங்கள பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது அவங்களும் போலீஸ்காரங்களை அடிச்சு போட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடுறாங்க. இன்ஸ்பெக்டருக்கு இன்னுமே கோவம் வந்துருதுங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கார்ல போயிட்டு இருக்கும்போது பின்னாடி இந்த எக்ஸோட ஆட்கள்லாம் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோனோட அம்மா கேக்குறாங்க யார் இவனுங்க சம்பந்தமே இல்லாம நம்மள துரத்திட்டு இருக்கானுங்க அப்படின்ட்டு. ஆனா ஹீரோன் பயங்கரமா காரை ஓட்டிட்டு அபண்டனான ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. இந்த இடத்துக்கு யாரும் வர மாட்டாங்க, இது சேஃப் அப்படின்ட்டு பார்த்தா அந்த இடத்துக்கு எக்ஸோட ஆட்களும் வந்துடுறாங்க. இவங்களை கண்ணை காட்டி மிரட்ட ஹீரோனோட அம்மா சொல்றாங்க நீங்க யாரு என்னன்னு தெரியாது, எதுக்கு எங்களை துரத்துறீங்கன்னு தெரியாது, ஆனா எங்க கையில ஒரு 2500 ரூபாய் இருக்குது, அதை வச்சுட்டு தயவு செஞ்சு எங்களை விட்டுறீங்களா அப்படின்னு கேட்க அப்ப இந்த எக்ஸ் சொல்றாரு எங்களுக்கு தேவை பாண்டியனுடைய பணம் மட்டும்தான் அப்படின்ட்டு பக்கத்துல நின்னுட்டு இருக்கிற பாபு கிட்ட போடா போய் பூட்ல இருக்கிற பாடி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல போய் ஹீரோனுடைய கார் பூட் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள டெட் பாடியை காணுங்க. அதை பார்த்து இவங்க எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. தக்காளி அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த லுல்லு மற்றும் சோனியா இவங்க 2 பேரும் தப்பிச்சு ஓடிட்டு இருந்தாங்க இல்லையா பாபிக்கு பயந்து. சோனியா சொல்றாங்க இப்படி பயந்து எவ்வளவு நாள் ஓடிக்கிட்டே இருக்கிறது, நம்ம பக்காவா ஸ்கெட்ச் போட்டு இந்த ரெடி கிட்ட டைரக்டா டீல் பேசினா அப்படின்னு சொல்லி கேட்க லூலுவும் சரின்னு கேட்டுட்டாருங்க. இப்ப லூலுவும் சோனியாவும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹீரோனை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. எப்போ போலீஸ் நம்ம ஹீரோனை பிடிச்சிட்டு போச்சோ அந்த டைம்ல கார்ல இருந்து இந்த சூட் கேஸை அவங்க வண்டிக்கு மாத்திட்டாங்க. இப்ப ரெட்டிக்கு டைரக்டா போனை போட்டு டீல் பேசுறாங்க. யார் நீ அப்படின்னு ரெட்டி கேட்க என்ன எக்ஸ்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல எக்ஸ்னு ஆல்ரெடி ஒருத்தன் கிட்ட பேசிட்டு இருக்கான் அப்படிங்கும் போது சரி அப்ப ஒய்னு வச்சுக்கோ, இனிமேல் எக்ஸோ உன்னோட கான்டாக்ட்ல வரமாட்டான், நான் தான் டீல் பண்ண போறேன், பணத்தை கொண்டாந்து என்கிட்ட ஒப்படைச்சிரு, பாடி ஒப்படைச்சிடுற அப்படிங்கும் போது எனக்கு அவனோட பாடி எல்லாம் வேண்டாம், எனக்கு அவனோட தலை மட்டும் வேணும் அப்படிங்கும் போது தலையை கட் பண்ணி எடுக்கிற அளவுக்குலாம் எங்க கிட்ட மேன் பவர் இல்லைங்க, மொத்த பாடியும் கொண்டாந்து கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி இந்த லுல்லு டைரக்டா ரெட்டி கிட்ட டீல் பேசுறாரு. இந்த எக்ஸ் நம்ம ஹீரோனை மிரட்ட ஆரம்பிக்கும் போது ஹீரோன் சொல்றாங்க பாடி கார்ல தான் இருந்தது, ஆனா எப்படி காணாம போச்சுன்னு எங்களுக்கும் தெரியலன்ட்டு 5 கோடி ரூபாய் தொலைச்சிட்டு அசால்ட்டா பதில் சொல்றீங்க அப்படிங்கும் போது செல்லமா சொல்றாங்க அவனோட கையில கால்ல கடந்ததெல்லாம் கவுண்ட் பண்ணா ஒரு 5 லட்சம் ரூபாய் தேரும், பாக்கெட்ல ஒரு 20,000 ரூபாய் இருந்தது, மொத்தமா 5,20,000 ரூபாய் தான் வரும், 5 கோடி ரூபாய்க்கெல்லாம் ஒருத்தல அப்படிங்கும் போது ரெட்டி கிட்ட 5 கோடி ரூபாய் அவன் தலைக்கு விலை பேசி வச்சிருந்தேன், இது ஒன்றும் விளாட்டு இல்லை அப்படின்னு எக்ஸ் மிரட்டுறாருங்க. நீங்க என்னதான் எங்களை மிரட்டினாலும் இப்போ எங்க கிட்ட தான் டெட் பாடி இல்லையே, நாங்க என்ன பண்றது அப்படின்னு ஹீரோயின் கேட்கறாங்க. அந்த நேரம்
நேரம் பார்த்து எக்ஸுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா இந்த ரெட்டி தான். என்னடா எக்ஸ் ஒய்ன்னு சொல்லி ஃபோன் பண்ணி விளையாடிட்டு இருக்கீங்களா? இப்போ பாடி யார்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கும்போது, யார் உங்களுக்கு ஒய்ன்னு கால் பண்ணது அப்படின்னு கேட்கும்போது, ஒருத்தன் கால் பண்ணி பேசினா அப்படிங்கும்போது அது கண்டிப்பா இந்த லூலுவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் கணிச்சிடுறாரு. ரெட்டி நீங்க அவனோட கால்லாம் பிக்கப் பண்ணாதீங்க, நான் பாத்துக்கிறேன், என்கிட்ட தான் டெட் பாடி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. ரெட்டி பயங்கர காண்டாகிறாரு, எனக்கு தலை வேணும் அப்படின்ட்டு. இப்போ இந்த எக்ஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட உன் ஃப்ரெண்ட் ஆதிக்கு போனை போட்டு இந்த லுல்லு எங்க இருக்கிறான் அப்படின்றத ட்ரேஸ் பண்ணி அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு கொடு, அப்பதான் அவனை விடுவேன்னு மிரட்டுறாருங்க. பேசிக்கா வீட்டுல இந்த டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணும்போது இவங்க டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதையெல்லாம் போன் வழியா இவர் கேட்டிருப்பாரு. சோ அதை வச்சுதான் உன் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி ட்ரேஸ் பண்ணி இடத்த கண்டுபிடிச்சு தர சொல்றாருங்க. இன்னொரு பக்கம் பாபியோட டீமும் பாத்தீங்கன்னா ஹீரோனோட வீட்டை கண்டுபிடிச்சு அங்க போயிருக்காங்க. ஏன்னா இந்த லுல்லு தான் போன்ல சொல்லியிருப்பாரு, இந்த பக்கம் 5வது வீட்டுக்கு வரதுக்கு பதிலா அந்த பக்கம் 5வது வீட்டுக்கு போனாரு அப்படின்ட்டு. அங்க அப்பா இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்க பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணதுக்கான தடயம் தான் இருக்கும். இந்த சீட்டா மோசமான சூழ்நிலையில கூட காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சீட்டாவை அந்த வீட்டு பாத்ரூம்குள்ளேயே லாக் பண்ணிட்டு இந்த டீம் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோன் இருக்காங்க இல்லையா, இந்த லுல்லு எந்த இடத்துல இருக்கிறான் அப்படின்றத ட்ரேஸ் பண்ணி அட்ரஸ் கொடுத்துட்டு இதுக்கு மேலாம் நாங்க இங்க இருக்க முடியாது, நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த எக்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை பலார்னு ஒரு ஆரம்பிச்சிடுறாருங்க. அந்த பாடி என் கைக்கு வர வரைக்கும் நீங்க என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த லுல்லு இருக்கிற இடத்துக்கு இந்த எக்ஸ் போறாருங்க. அப்ப லுல்லு எக்ஸ் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு நல்ல மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப இந்த எக்ஸ் பாத்தீங்கன்னா லுல்லு பக்கத்துல இருக்கிற சோனியா கிட்ட நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த டீல முடிச்சுக்கலாம், இவனோட கதையை முடிச்சிடலாமா அப்படின்னு கேட்க உடனே சோனியா ஓகே சொல்லிடுறாங்க. பாத்தியா லுல்லு, இவளை நம்பிதான் நீ சுத்திக்கிட்டு இருந்த, ஒரு பங்கு குறையுதுன்னு உடனே உன்னை போட்டு தள்ளுறதுக்கு ஓகே சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு கன் எடுத்து இந்த சோனியாவே ஒரு சுட்டு தள்ளிடுறாருங்க. இதுக்கு தான் யாரையும் நம்ப கூடாதுன்னு சொல்றது லுல்லு அப்படிங்கும்போது இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது, நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ எதுக்கு என் கூட இருக்கணும், என் கூட இருந்தீங்கன்னா நான் உனக்கு பங்கு தரணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லுல்லுவோட கதையும் அந்த இடத்துல முடிச்சுட்டு இந்த எக்ஸ் அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த எக்ஸ் பாத்தீங்கன்னா ரெட் கிட்ட சொல்லிடுறாரு, இந்த டைமுக்கு இந்த இடத்துக்கு வாங்க, டெட் பாடி என்கிட்ட ரெடியா இருக்கு அப்படின்ட்டு. அதே சமயம் நம்ம ஹீரோனுடைய குடும்பம் இந்த எக்ஸோட கையில தானே இருக்குது, அதனால இந்த குடும்பத்தை உயிரோட விட்டா நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட மொத்த குடும்பத்தையும் சுட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காட்டி மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா எங்கிருந்தோ அந்த புல்லட் இவங்க மேல படுதுங்க. ஷூட் பண்றது யாருன்னு பார்த்தா எக்ஸோட டீம்ல இருக்கக்கூடிய பாபுங்க. சின்னடா என் கூடயே இருந்துட்டு எனக்கு எதிராக செயல்படுற அப்படின்னு இந்த எக்ஸ் கேட்க அப்பதான் விஷயம் தெரிய வருது, நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா சைஸா இந்த பாபு கிட்ட பேசி கரெக்ட் பண்ணிட்டாங்க. நீ என்ன லவ் பண்றதானே, உன்னோட கண்ணுல நான் காதல பார்த்தேன், அந்த ஆளு என்ன அடிக்கும் போது உனக்கு கோவம் தெரிஞ்சது, என்ன பார்க்கும் போதெல்லாம் காதல் பார்வையில தான் நீ பாக்குற, இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிட்டு நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழலாம், எனக்கு நீ உதவி செய்யி அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. அந்த வார்த்தையில மயங்கின பாபு பாத்தீங்கன்னா தன்னோட தலைவனுக்கு எதிராகவே திரும்புறாரு. செல்லம்மா கேக்குறாங்க, என்னடி இப்படி பண்ணி வச்சிருக்க, போய் இவனையா அப்படின்ற மாதிரி கேட்க, அம்மா நீ கொஞ்சம் கம்முன்னு இருமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் அவங்க அம்மாவை பேசி சமாதானப்படுத்த இந்த எக்ஸ் பாத்தீங்கன்னா பாபு கிட்ட அவளை எல்லாம் நம்பாதரா, உன்னை ஏமாத்தரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோனுடைய அம்மா செல்லம்மா பாத்தீங்கன்னா அவங்க என்ன மாப்பிள்ள சொல்றது, நீங்க சுடுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல பட்டுன்னு இந்த பாபு இந்த எக்ஸ போட்டு தள்ளிடுறாருங்க. இப்ப எக்ஸோட டீம்ல அந்த பாபு மட்டும் தான் இருக்கிறாரு. சோ பாபு பாத்தீங்கன்னா ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்க கூடிய எண்ணத்துல நின்னுட்டு இருக்கிறாரு. அப்போ செல்லம்மா சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம்னா பாவம் துரோகம் இதெல்லாம் பார்க்க கூடாதுல அப்படின்னு சொல்லிட்டு பாபுவோட கதையும் முடிச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து இந்த இன்ஸ்பெக்டருக்கு போனை போட்டு, என்கிட்ட 50 லட்சம் ரூபாய் பணம் கேட்டிருந்தீங்க இல்லையா, 5 கோடி ரூபாய் நான் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன், நான் சொல்ற லொகேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்ல இன்ஸ்பெக்டரும் அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காருங்க. இங்க என்ன நடந்துச்சு, அவனுங்க எல்லாம் ஏன் இங்க இருக்கிறானுங்க, அது என்னது டிராகுலா பாண்டியனோட டெட் பாடி அப்படின்னு சொல்லி அவர் ஷாக் ஆகுறாரு. நம்ம ஹீரோன் எக்ஸ்பிளைன் பண்றாங்க, ரெட்டின்றவரு பாண்டியனை போட்டு தள்ளுறதுக்காக போட்ட ஸ்கெட்ச் தான் சார் இதெல்லாம், அதற்கு அசைன் பண்ண டீம் தான் சார் இவங்க எல்லாம். இந்த பாண்டியன் வந்து வழி மாதிரி எங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாரு, எங்க வீட்டுக்குள்ள வந்தவரை இவனுங்க போட்டு தள்ளிட்டானுங்க, அதுக்கப்புறம் எங்களை மிரட்டி பாண்டியனோட டெட் பாடியை ரெட்டி கிட்ட டெலிவரி பண்ண சொன்னாங்க, அப்படி நாங்க பாடி எடுத்துட்டு போகும்போது தான் உங்ககிட்ட நாங்க மாட்டணும் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்றாங்க. அதாவது இந்த கொலையை கூட அவங்க பண்ணதான் ஹீரோன் மாத்தி சொல்றாங்க. அதெல்லாம் ஓகே, ஆனா இவனுங்கெல்லாம் செத்து கிடக்குறானுங்களே, இவனுங்களை கொன்னது யாரு அப்படின்னு கேட்கும்போது இந்த 5 கோடி ரூபாயை பங்கு பிரிக்கிறதுல ஒருத்தனுக்கு சண்டை வந்து சுட்டுட்டு செத்துட்டானுங்க சார் அப்படின்னு சொல்ல இவர் அப்படியே பாக்குறாரு. ரொம்ப யோசிக்காதீங்க சார், ரெட்டி வந்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல இந்த கேஸ் எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் ஆபீசர் என்ன பண்றாருன்னா இந்த ரெட்டிக்கு போனை போட்டு பாடி என்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுறாரு. நீ யாரா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்ன்னு ஒருத்தன் போன் பண்ணா, அப்புறம் ஒய்ன்னு ஒருத்தன் போன் பண்ணா, நீ யாரா ஜட்டா அப்படின்னு கேட்க, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், ஆனா உனக்கு தேவையானது என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு ரெட்டியை வர சொல்லிடுறாருங்க. அதே சமயம் பாபுவை இவங்க கொண்டிருக்க மாட்டாங்க, கட்டி போட்டு வச்சிருந்திருப்பாங்க, அந்த பாபுவையும் சுட்டு கொள்ளுவாரு. ஏன் சார் அப்படின்ற மாதிரி கேட்க, பாண்டியனை கொன்ற இந்த 3 பேர்த்தை நான் சுட்டு தள்ளி என்கவுண்டர் செய்து விட்டேன் அப்படின்னு நியூஸ்ல வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிக்கிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு பாபியோட ஆட்களும் வராங்க. பாபியை பார்த்ததும் ஒரு பயந்து என்ன சொல்றாருன்னா, இவதான் எல்லாத்துக்குமே காரணம், இவதான் உங்க அப்பாவை கொன்னது அப்படின்னு அப்படியே மாத்தி பேசிடுறாருங்க. நம்ம ஹீரோன் இல்ல சார் அவர் பொய் சொல்றாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீ வந்துட்ட பாபி அப்படின்னு சொல்ல, பாபி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோன் கிட்ட என்ன நடந்ததுன்னு என் கண்ணை பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோன் டீடைல்டா என்ன நடந்தது
அப்படின்னு கண்ணை பார்த்து சொல்றாங்க, பொய் சொல்றாங்க. ஆனா பாபியோட கூற்று என்னன்னா, கண்ணை பார்த்து சொல்றவங்க பொய் சொல்ல மாட்டாங்கன்ட்டு. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, டீடைல்டா எல்லாத்தையுமே சொல்லிட்டு கடைசியில இந்த போலீஸ் ஆபீசருக்கும் எனக்கும் ஆல்ரெடி ஒரு முன்பகை இருந்தது, அதை மனசுல வச்சுக்கிட்டு ரெட்டி கிட்ட 5 கோடி ரூபாய் பணத்தை வாங்கிட்டு என்ன உங்ககிட்ட போட்டு கொடுத்து ஃப்ரேம் பண்ணிடலான்றது தான் இவரோட திட்டம் அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணு கண்ணை பார்த்து சொல்றா, உண்மையை தான் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த பாபி இன்ஸ்பெக்டரை போட்டு தள்ளிடுறாருங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு வந்த நம்ம சீட்டா இருக்கிறார் இல்லையா, டே பாபி, கண்ணை பார்த்து சொல்றவங்க பொய் சொல்ல மாட்டாங்கன்னு நீ சும்மா நம்பிக்கிட்டு இருக்கிற, கண்ணை பார்த்து சொல்றவங்க கண்டிப்பா பொய் சொல்லுவாங்க, நான் உன் கண்ணை பார்த்து பேசட்டுமா, கமலஹாசனுக்கு நடிக்கவே தெரியாது, ஏஆர் ரகுமானுக்கு மியூசிக்கே போட தெரியாது, பாத்தியா நான் உன் கண்ணை பார்த்து தான் பேசினேன், ஆனா நான் பொய் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எந்த சம்பவமும் பண்ணல அப்படின்னா இவங்க வீட்டுல ஒரு டப்பாக்குள்ள நம்ம அப்பாவோடைய பிரேஸ்லெட் கிடைச்சது அப்படின்னு சொல்ல பாபி பயங்கர ஷாக் ஆகுறாரு. நம்ம ஹீரோனும் ஷாக் ஆகுறாங்க. அப்பதான் ஹீரோனுடைய அம்மா அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள டெட் பாடியை வச்சோலையா, புது ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு காசு வேணுன்ட்டு அவனோட பிரேஸ்லெட்டை நான் தான் கழட்டி வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வசமா மறுபடியும் பாபி கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. எங்க அப்பாவை கொண்டவங்க யாரா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பாபி நம்ம ஹீரோனோட குடும்பத்தை கொள்ளலான்னு முயற்சி பண்ணும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ரெட்டி வந்துடுறாருங்க. பாபி எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாருங்க, ஃபயரிங் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அதுல இந்த பாபியும் பாபியோட ஆட்களும் செத்து போறாங்க. இந்த ரெட்டி உயிரோட இருக்கிறாரு. இப்ப இந்த ரெட்டி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேசுறாரு, உனக்கும் இந்த பாபிக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல, நீங்களாம் எப்படி இந்த பிரச்சனையில வந்து மாட்டீங்கன்னு எனக்கு தெரியல, எண்ட் ஆஃப் தி டே நான் நினைச்சது நடந்துருச்சு, அதனால நீங்க இந்த இடத்துல இருந்து போலாம், உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல, இனிமேல் வர பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு இந்த ரெட்டி அங்கிருந்து கிளம்புறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் ரெட்டி அப்படின்னு ஒரு குரல் கொடுக்க அப்படியே ரெட்டி திரும்புறாரு. அங்கதான் நம்ம ஹீரோயின் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. சோ எதுவுமே நீ நினைச்ச மாதிரி நடக்கல, எல்லாமே நான் நினைச்ச மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் ரிவீல் பண்றாங்க பாருங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சம்பவம் நம்பர் 1ல பிரபாகர் அப்படின்ற ஒரு நபர் இறந்து போனார் இல்லையா, அதுவும் ஒருத்தன் நல மோசடி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரபாகர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோனுடைய அப்பா தான். 3 பெண் குழந்தைங்க இருக்கும்போதே மன உளைச்சல் தாங்க முடியாம அவர் இறந்து போயிருந்திருப்பார். சோ அப்படி என்னோட அப்பாவை மன உளைச்சலுக்கு தள்ளின நீ உயிரோட சந்தோஷமா இருந்துட்டு இருக்க, என்னைக்கா இருந்தாலும் உன்னை நான் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன், பட் நீ யாரு எங்க இருக்க எதுவுமே எனக்கு தெரியாதனால நான் கடந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவத்துல நீ தான் இதுக்கு மேல இருக்கிறேன்னு எனக்கு தெரிய வந்தது. அங்கிருந்து நான் ஸ்கெட்ச் போட ஆரம்பிச்சேன், எக்ஸோட ஆளுங்களை வச்சு எக்ஸ போட்டேன், போலீஸை வச்சு எக்ஸோட ஆளுங்களை போட்டேன், பாபியை வச்சு போலீஸை போட்டேன், உன்னை வச்சு பாபியை போட்டேன், இப்போ உன்னை நான் போட போறேன் அப்படின்னு சொல்லி கண் எடுத்து பட்டுன்னு ஷூட் பண்ணிடுறாங்க. கர்மாயிஸ் பூமராங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரெட்டி செஞ்ச தவறுக்கு ரொம்ப நாள் கழிச்சு அனுபவிச்சிட்டான். இதோட இந்த படம் முடியுதுங்க. இல்ல இன்னொரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த சீட்டா இன்னும் உயிரோட தான் கைஸ் இருக்கிறான். இந்த சீட்டா பாத்தீங்கன்னா இந்த பெண்கள் கிட்ட வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்க, இவ்வளவு நாள் எல்லாருமே எனக்கு காமெடி பீஸாவே பார்த்துட்டாங்க, இங்க நடந்த விஷயத்தை எல்லாம் நீங்க வெளியில போய் சொல்ல வேண்டாம், இவனுங்களை எல்லாம் என் கையால நான் போட்டேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு சீனை கிரியேட் பண்ணிக்கிறேன், இதன் மூலமா எல்லாரும் என்ன டான்னு சொல்லுவாங்க, அடுத்த டானா நான் இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, சரிங்க டான் அப்படின்ட்டு இவங்க எல்லாரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.